தேவனின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் கேரளாவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என் அம்மாவிடம் கேட்டேன், அம்மா நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க, ஆனால் இந்த கஷ்டமான வாழ்க்கை வேண்டாம், எங்களை கொண்டு ஹாஸ்டலில் சேர்த்துங்க, நாங்கள் ஹாஸ்டல் தங்கி படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா இப்போ தேனி மாவட்டம்னு சொல்லக்கூடிய அப்பொழுது மதுரை மாவட்டமாக இருந்தது. இப்போ தேனி மாவட்டம் சொல்லக்கூடிய எரசக்க நாயக்கனூரில் எங்களை கொண்டு ஹாஸ்டலில் சேர்த்தாங்க. அந்த ஹாஸ்டலில் இடந்த பேர் பக்கத்தில் சின்னமனூர் பக்கம் எரசக்க நாயக்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஹாஸ்டலில் படிக்கும்போது அதிகாலை ஜபத்துக்கு எந்திக்கணும். அந்த அதிகாலை ஜபத்தில் பார்க்கும்போது அப்போ ஜெபத்தோட்ட ஜபகீதங்கள்லாம் என்னென்னு தெரியாது. பெர்க்மன்ஸ் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, சத்தியம் என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த அதிகாலை ஜபத்தில் படிக்கும்போது ஒரு பாட்டு சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த பாட்டு தான், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன், என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யாரென்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. இந்த பாடலை கொடுத்தார். இன்று எனக்கு தேவனுடைய கிருபையினாலே இந்த சத்தியத்தை படிக்கும் பொழுது, அந்த சத்தியத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, உண்மையிலேயே தேவாதி தேவன் ராஜாதி ராஜா தன்னுடைய ஒரே மகன் இந்த பூமிக்கு அனுப்பி தந்து நம்முடைய அக்கிரமத்துக்காக அநியாயத்துக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் முடிந்து உயிரோடு இதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்து 3 நாள் முடிந்து உயிரோடு எழுந்தார் என்பதை அறிக்கை செய்தோம். ஆண்டவரே, இந்த நாளும் நீ கொடுத்த ஆவி ஆத்ம உடம்ப உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம். இந்த நாளும் இதோ இந்த உடம்படைந்து மண்ணுக்கு போய்விடும் அழியாத ஆத்மா பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று அனைவரும் அறிந்து கொள்ள தாய் வழி சொந்த பந்தங்களுக்காக, தந்தை வழி சொந்த பந்தங்களுக்காக, உற்றார் உறவுகளுக்காக, சக மனிதர்களுக்காக, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் நாமத்தில், இமானுவேல் நாமத்தில் வருகிறோம், இயேசு நாமத்தில் வருகிறோம். அனைவரும் ரட்சிக்கப்பட கிருபை பாராட்டுங்க. கிறிஸ்து என்பது மதம் மாற்றுவதல்ல, கிறிஸ்து என்பது அன்பு என்று எல்லாரும் புரிந்து கொண்டு அந்த அன்போடு வாழ்ந்து ஒருவர் பாரத்தை ஒரு சுமந்து ஒருவரை ஒரு மன்னித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர கிருபை பாராட்டும்படியாக ஆண்டவரும் இரட்சகருமாகிய தேவனுடைய மகன் இயேசு நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் எங்கள் அப்பாவாகிய பரலோக தேவரே. ஆமென்.